சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்த தகவல்களை வழங்கலாம். கண்டிப்பாக. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அதிகாலை கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடியிருந்தனர். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரியன் தென்பட கால தாமதமானது. ஆன போதும் காத்திருந்து சூரியன் தென்பட்டதை பார்த்து ரசித்து சென்றனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்துள்ளதால் கன்னியாகுமரி கடற்கரை களை கட்டியுள்ளது. அதே போன்று ஐயப்ப சுவாமிமார்களும் ஏராளமானோர் கூடி வருவதால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாகவே கன்னியாகுமரியில் காணப்படுகிறது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவர். அவர்கள் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் மற்றும் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் பாறை, 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை படகில் சென்று இயற்கை அழகை கண்டு ரசிப்பர். மேலும் கன்னியாகுமரியில் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் வழக்கத்தை விட ஏராளமான கூட்டம் காணப்படும். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு தேர்வு தொடர் விடுமுறை, மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்தனர். அதே போன்று சபரிமலை சென்று திரும்பும் ஐயப்ப பக்தர்களும் ஏராளமானோர் கன்னியாகுமரியில் வந்து புனித நீர் குளித்து சுவாமியை தரிசனம் செய்து அங்கிருந்து சென்றனர். இதனால் கடற்கரை பரபரப்பாகவே காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் அங்கு நிறைந்து காணப்படுகின்றனர். மேலும் இன்று அதிகாலை ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரி கடற்கரை திடலில் அமர்ந்தனர். ஆனால் சூரிய உதயம் மேகமூட்டம் காரணமாக தென்பட தாமதமானது. ஆன பின்னும் காத்திருந்து சூரியன் வந்த பிறகே அதனை பார்த்து செல்ஃபி எடுத்து புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் என்ஜாய் பண்ணார். அதே மாதிரி கடற்கரையில் குளித்து குடும்பத்துடன் கால் நனைத்து செல்ஃபி எடுத்தும் இந்த விடுமுறையை கழித்து வருகின்றனர். அதே போன்று படகு சவாரி பூம்பார் கப்பல் போக்குவரத்து சார்பில் 3 படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதில் நீண்ட வரிசையில் டிக்கெட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டமும் அதிகமாக இருக்கிறனால கன்னியாகுமரியில் களை கட்டி காணப்படுகிறது. இன்று விடுமுறையை கொண்டாடுவதற்காக இன்றும் வரக்கூடிய நாட்களிலும் நாளை தொடர்ந்து விடுமுறை இருப்பதால் குற்ற அதிகரித்து காணப்படுகிறது கன்னியாகுமரியில். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.